அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பீரியட்ஸ் கரெக்டாக வர்றதுக்கு, அதே மாதிரி கருத்தரிக்கணும், உடல் எடையை குறைக்கணும். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் பெண்கள் நிறைய டயட் ஃபாலோ பண்ணுறத நம்ம சமீபமாக கேள்விப்படுறோம். பட் இந்த டயட் எல்லாமே புரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும், அதே மாதிரி கார்போஹைட்ரேட்டோட அளவு கம்மியாக எடுத்துக்கணும். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லப்படுது. ஒரு டயட் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கு எல்லா நாளும் ஒரே மாதிரியான ஒரு ஹார்மோன் சைக்கிள் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்துக்கும். ஆனால் ஒரு பெண்ணோட உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன்ஸ் ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு முறையும் மாறுபடும். அதே மாதிரி சில ஹார்மோன்ஸ் ஒரு சில சமயங்களில் மட்டும் ரொம்ப அளவில் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உணவில் புரோட்டீனோ இல்லை ஃபேட்டோ இல்லை கார்போஹைட்ரேட்டோ இல்லை ஒரு சில வகையான மைக்ரோ நியூட்ரியன்ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா தான் வெயிட்டும் குறையும். அதே மாதிரி கருத்தரிக்கணும் அப்படிங்கிற பெண்களுக்கும் ரொம்ப சீக்கிரமாக கருத்தரிக்கும். இல்லை பீரியட்ஸ் எனக்கு ரெகுலர் ஆகணும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கும் கரெக்டாக வரும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய கிரேவிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் ரொம்ப லோ கார்போஹைட்ரேட் ஃபுட்டு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே டிப்ரெசிவாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரொம்ப இரிட்டேட்டடாக இருப்பாங்க. ஸோ இதனால் அவங்க டயட்டே ஃபுல்லாக விட்டுருவாங்க. என்னால் இந்த சமயத்தில் கண்ட்ரோலே பண்ண முடியல. பட் அந்த டைமில் ஒரு மாடரேட்டான கார்போஹைட்ரேட் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட அந்த கிரேவிங்ஸும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அவங்க அந்த டயட்டையும் விடாமல் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபேட் இருக்கக்கூடிய ஃபுட்டு நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த கருமுட்டை ஆரோக்கியமாக வளரும். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காமல் ஒரு ப்ளைனாக நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணும்போது தான் நிறைய சமயங்களில் வெறும் கார்போஹைட்ரேட்டே இல்லாமல் டயட் எடுத்துக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ப்ரொலாக்டின் லெவல் அதிகமாகிறத பார்க்குறோம். அதே மாதிரி ஒன்லி ஃபேட்டு ப்ரோட்டீன் மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு நிறைய டிப்ரெஷன் ஆகிறதும் இல்லை இந்த டிப்ரெஷன்னால் அவங்களுக்கு கருமுட்டை கரெக்டாக வெளியாகாது, அதே மாதிரி கருத்தரிக்காத ஒரு நிலை, இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் நிறைய பேருக்கு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இயற்கையான முறையில் கருத்தரிக்கணும் அப்படின்னா டீடாக்சிஃபிகேஷன் எந்த அளவுக்கு முக்கியம். ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகணும், வெயிட்டும் குறையணும் டாக்டர், கருத்தரிக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க, ஸோ அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய அந்த காலகட்டம் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகி 1வது நாள்லேருந்து 5வது நாள் இந்த காலகட்டத்தில் அவங்க நல்ல அயன் ரிச் இருக்கக்கூடிய ஃபுட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி ப்ரோட்டீனும் நல்ல ஃபேட் இருக்கக்கூடிய ஃபுட்டும் இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் ஹை கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஹை கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது இன்ஃப்ளமேஷனை க்ரியேட் பண்ணும். அதனால் நமக்கு பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய வலிகளோ இல்லை அந்த பீரியட்ஸ் அப்போ நமக்கு உடல் முழுவதுமாக ஒரு அசதி இருக்கும். அதனோட அளவு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த பீரியட்ஸ் முதல் நாள்லேருந்து 5வது நாள் வரைக்கும் நீங்கள் முருங்கைக்கீரை சூப் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு வகையான கீரை சூப்பை பருப்பு சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சிறு பருப்பு சேர்த்து கீரைகள் சேர்த்து நம்ம சூப் மாதிரி எடுத்துக்கும் போது நல்ல ப்ரோட்டீனும் கிடைக்கும். அந்த மாதவிடாய் காலகட்டத்தில் உங்களுக்கு உடம்புலேருந்து வெளியாகக்கூடிய ரத்தம், ஸோ இது அயன் குறையும். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம கீரைகள்லாம் எடுத்துக்கும் போது நல்ல இரும்பு சத்தும் நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்ததாக இந்த காலகட்டத்தில் நம்ம எள்ளு சேர்ந்த உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த எள்ளு அப்படிங்கிறது நம்ம கர்ப்பப்பையை க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட் இருக்கும். ஸோ ஏன்னா நமக்கு அந்த மாதவிடாய் காலகட்டத்தில் நம்மளுடைய எண்டோமெட்ரியம் முழுவதுமாக உதிர்ந்து வெளியே வந்துடும். அப்போ தான் அது கருத்தரிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஸோ ஒருவேளை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த எண்டோமெட்ரியம் முழுவதுமாக உதிர்ந்து வெளியே வராமல் அங்கே திட்டு திட்டாக நமக்கு நிற்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் கருத்தரிக்காது. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எள்ளு, கருப்பு எள்ளுங்கிறது ரொம்ப நல்லது. கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு, அது கூட கருப்பட்டி சேர்த்துட்டு நீங்கள் எள்ளு உருண்டை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கலாம். கேழ்வரகுல அதிகமான அளவுக்கு இரும்பு சத்தும் இருக்குது, நல்ல ப்ரோட்டீனும் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நமக்கு செரிமானமும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் கேழ்வரகு சேர்ந்த அடையோ இல்லை கேழ்வரகுனால செய்த கூழ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த அதிகமான உதிரப்போக்கை ஓரளவுக்கு அது பேலன்ஸ்டாக வச்சுக்கும். ப்ரோட்டீனும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் அந்த பீரியட்ஸ் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எடுத்துக்கலாம். பீரியட்ஸ் முடிஞ்சு
அந்த 5வது நாள்ல இருந்து 12வது நாள் வரைக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில கருமுட்டை வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில நம்ம அதிகப்படியான புரோட்டீனும், நல்ல ஃபேட்டும் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். ஒரு மாடரேட் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஹை புரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ரெகுலரா 2 இல்லைன்னா 3 நாட்டுக்கோழி முட்டை வந்து நம்ம காலையில வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில வந்து கோலின் சத்து வந்து இருக்கு. இது வந்து ஆரோக்கியமான கருமுட்டைக்கு தேவையான கொழுப்பு சத்தை வந்து கொடுக்கும். அதே மாரி அதிகப்படியான புரோட்டீனும் வந்து இருக்கிறதுனால கருமுட்டை ஆரோக்கியமா வந்து உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில நீங்க கொண்டை கடலை வந்து எடுத்துக்கலாம். ஸோ கொண்டை கடலை வந்து காலை உணவோட ஒரு கைப்பிடி அளவு வேக வச்ச கொண்டை கடலை இல்லைன்னா வந்து பச்சை பயிறு. ஸோ ஏதாவது ஒண்ணு வேக வச்ச பயறு வகைகள்ல காலை வேளையில வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல புரோட்டீனும் வந்து கிடைக்கும். அதே மாரி இந்த காலகட்டத்தில நீங்க அவகாடோ வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவகாடோ அப்படிங்கிறது வந்து நல்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. ஜிங்க் சத்து வந்து இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஸோ அந்த நம்மளுடைய கருமுட்டை உருவாகிறதுக்கு, அந்த கரு வளர்ச்சி அடைகிறதுக்கு தேவையான ஒரு நியூட்ரியன்ட்ஸை வந்து கொடுக்கும். ஸோ இந்த உணவுப் பொருட்கள்லாம் நம்ம வந்து அந்த மாதவிடாய் முடிஞ்சு அடுத்து இருக்கக்கூடிய 12வது நாள் வரைக்கும், ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த 12வது நாள்ல இருந்து 18வது நாள் வரைக்கும். இது வந்து ஓவுலேஷன் பீரியட். ஸோ இந்த காலகட்டத்தில நம்ம வந்து இந்த காலகட்டத்திலயும் நல்ல புரோட்டீன் வந்து எடுத்துக்கணும். ஆனால் நீர் காய்கறிகள் வந்து இந்த காலகட்டத்தில நிறைய எடுத்துக்கணும். ஸோ நீர் காய்கறிகளோட நல்ல ஜிங்க் சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கருமுட்டை முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது அந்த கருமுட்டைய வந்து வெடிச்சு வெளியே வராது. ஸோ அந்த கிராஃபின் ஃபாலிக்கல் செல்ல இருந்து அது வந்து கருமுட்டையா வெளியே வராது. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு மந்தத்தன்மை இருக்கும் பொழுது, நீர் காய்கறிகளும் அதே மாரி நல்ல ஃபைபர் கன்டென்ட் இருக்கக்கூடிய காய்கறிகளும் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ இந்த காலகட்டத்தில நீங்க வந்து புடலங்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரியான காய்கறிகள், அதே மாரி வந்து நீங்க சுரைக்காய் இந்த மாதிரியான நீர் காய்கறிகளை வந்து நிறைய எடுத்துக்கலாம். அதே மாரி நல்ல ஃபைபர் இருக்கக்கூடிய நாட்டு காய்கறிகள் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவரைக்காய், பீன்ஸ் இந்த மாதிரியான காய்கறிகளை வந்து நிறைய எடுத்துக்கலாம். அதே மாரி இந்த காலகட்டத்தில நீங்க புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும் சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது. நீங்க வந்து மீன் வகைகள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாரி வந்து நட்ஸ் வகைகளும் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஓவுலேஷன் பீரியட்ல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கருமுட்டை கரெக்ட்டா வந்து வெளியாகும். ஸோ இந்த காலகட்டத்தில நம்ம சூரிய வெளிச்சத்திலயும் போறது, அதே மாரி வந்து ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்றது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில ஓவுலேஷனுக்கு ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஓவுலேஷன் முடிஞ்ச பிறகு அடுத்து உங்களுக்கு 18வது நாள்ல இருந்து 28வது நாள் வரைக்கும் இந்த காலகட்டம் வந்து புரொஜெஸ்ட்ரான் இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ ஒருவேளை வந்து அந்த கருமுட்டை கருவா உருவாகி இருந்தது அப்படின்னா, அது வளர்றதுக்கு தேவையான புரொஜெஸ்ட்ரானும் நமக்கு தேவை. இல்ல அந்த கருமுட்டை வந்து கரு தரிக்கல அப்படின்னாலும், அந்த புரொஜெஸ்ட்ரானோட அளவு கரெக்ட்டா இருந்தா தான் நம்ம உடம்புல அடுத்த மாதவிடாய்க்காக நம்ம உடம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ இந்த காலகட்டத்தில புரொஜெஸ்ட்ரான் நம்ம உடம்புக்கு தேவையான அளவு கிடைக்கணும் அப்படின்னா, பூசணி விதைகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாரி நீங்க இந்த காலகட்டத்தில மாடரேட்டான ஃபேட்டு, மாடரேட்டான கார்போஹைட்ரேட்டும், நீங்க புரோட்டீனோட அளவு கொஞ்சம் கம்மியாவும் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில எப்பவுமே வந்து புரொஜெஸ்ட்ரானோட ஆதிக்கம் இருக்கும் பொழுது நம்ம உடம்பு கொஞ்சம் வந்து பலகீனமா இருக்கும். ஸோ அதனால வந்து கார்போஹைட்ரேட்டும் தேவையான அளவு இந்த காலகட்டத்தில எடுத்துக்கணும். இல்லைன்னா நிறைய கிரேவிங்ஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் மாரி சிறுதானியங்கள் சேர்ந்த உணவுகளை இந்த காலகட்டத்தில நீங்க நிறைய எடுத்துக்கலாம். அதே மாரி வந்து நீங்க பம்ப்கின் சீட்ஸ் அதாவது பூசணி விதைகளை வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து இந்த காலகட்டத்தில கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும். ஸோ வறுத்து பொடி பண்ணியோ, இல்ல ஊற வச்சோ நம்ம எடுத்துக்கும் பொழுது, நம்ம உடலுக்கு தேவையான அந்த புரொஜெஸ்ட்ரானோட அளவை வந்து இது கொடுக்கும். அதே மாரி இந்த காலகட்டத்தில உடம்பு ரொம்பவே வந்து கொஞ்சம் ஹீட்டாவும் இருக்கும். ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வெந்தயம் வந்து எடுத்துக்கும் போது உடம்பு நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பீரியட் சைக்கிளும் ரெகுலர் ஆகும். அதே மாதிரி கருமுட்டையும் ஆரோக்கியமான முறையில் வெளிப்பட்டு அது கருத்தரிக்கிறதுக்கு ஏதுவான ஹார்மோன்ஸ் எல்லாம் உடம்புல வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இது இல்லாமல் அந்த மாதவிடாய் காலகட்டத்தில் ஸ்ட்ரீக்கேர் வகையான தைலங்கள் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது உங்கள் கர்ப்பப்பையை க்ளீன் பண்ணும். ஸோ அடுத்தடுத்த மாதங்களில் கருத்தரிக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். இது இல்லாமல் எனக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்குது டாக்டர், தைராய்டு இருக்குது, ஸோ ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை, இந்த சிகிச்சை மூலமாக உடல் எடையும் வந்து நம்ம குறைக்கலாம். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கலாம். மிக முக்கியமாக நம்மளுடைய கட் ஹெல்த்துன்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் ஹார்மோனோட இம்பேலன்ஸுக்கே மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஸோ இந்த கட்டை வந்து பேலன்ஸ்டாக பண்ணவும் நம்மளால் முடியும். ஸோ இந்த 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்குமே தேவையான ஒன்று. உடல் எடையை குறைக்கிறது, பிசிஓடி, தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள், ஃபைப்ராய்டு, ஸோ குழந்தையின்மைக்காக சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய பெண்கள், ஸோ இவங்க எல்லாருமே மாதவிடாய் முடிந்த அந்த 6வது நாள்லேருந்து அடுத்து இருக்கக்கூடிய ஒரு வாரம் வரைக்கும் நம்ம டீடாக்சிஃபிகேஷன் எடுத்தோம் அப்படின்னா
அடுத்தடுத்த மாதங்களில் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த உணவு வகைகளை உங்களோட பீரியட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம உடம்பு எப்படி வந்து ஃபீல் பண்ணுது, நம்ம உடம்போட வெப்பநிலை எப்படி இருக்குது. ஸோ ஒரு சில சமயங்களில் அதிகமான அளவுக்கு நமக்கு ஒரு கார்போஹைட்ரேட் வந்து தேவைப்படும், நிறைய வந்து கிரேவிங்ஸ் வந்து இருக்கும், அதே மாதிரி உடல் சோர்வு அதிகமாக இருக்குது, ஸோ அதே மாதிரி ஸ்கின் ட்ரைனஸாக வந்து இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து ஃபேட் கம்மியாக இருந்ததுன்னா ஸ்கின் வந்து நமக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதே மாதிரி கார்போஹைட்ரேட்டை ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், கிரேவிங்ஸ் வந்து நிறையா இருக்கும். ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா டயர்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கவனித்து பார்த்து அதற்கேற்ற மாதிரி நம்ம உணவு முறைகளை வந்து நம்ம மாற்றிக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே ஃபிக்ஸ்டான ஒரு உணவு முறைகள் அப்படிங்கிறது கிடையாது. உடலோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி, மனதோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நபருக்கு நபர் மாறுபடும். அதே மாதிரி வாத பித்த கஃபம் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்தும் வந்து சில விஷயங்கள் வந்து மாறுபடும். ஸோ இந்த மாதிரி நம்ம உடலோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த உணவுகளை எடுத்துட்டு அந்த மாதவிடாய் காலங்களில் ஸ்ரீகேட் தைலம் வகையான டீடாக்சிஃபிகேஷன், அதே மாதிரி பீரியட்ஸ் முடிஞ்ச 6வது நாள்ல இருந்து ஒரு வாரம் வந்து நம்ம டீடாக்சிஃபிகேஷன், நெய் மருந்து சேர்ந்து டீடாக்சிஃபிகேஷன் எடுத்துக்கிறது. இந்த முறையின் மூலமாக நிறைய பெண்கள் வந்து கருத்தரிச்சிருக்காங்க, பீரியட்ஸும் ரெகுலர் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெய் மருந்து சிகிச்சை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.